வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்கே. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அரிட்டாப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்குங்க. அரிட்டாப்பட்டி இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்லையும் செய்திகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு இஷ்யூ போயிருந்துச்சு, ஒரு டங்ஸ்டன் இஷ்யூ அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்துச்சு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட சிஎம் அதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த இஷ்யூவெல்லாம் நம்ம வந்து அப்புறம் பேசுவோம். ஸோ அரிட்டாப்பட்டி இந்த இடத்துக்கு ஏன்னா வந்திருக்கேன், இந்த இடத்துல அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குங்க. அதில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நான் கேளுங்க. மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஒரு முக்கியமான பயோடைவர்சிட்டி. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 250 வகையான பறவை இனங்கள் இருக்குது. அது போக வந்தோன்னா தமிழர்களோட தொன்மையான எச்சங்கள், அதாவது கிமு 2ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு, 15ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்க எச்சங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. சமணர் கல்வெட்டுகள் இருக்குது, சமணர் படுகைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவனோட கோயில் ஒன்று இருக்குது. அது சாதாரண கோயில் கிடையாதுன்னா குடவரை கோயில். ஸோ இன்றைக்கி நம்ம மெயினாக அதை தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சுற்றி இருக்க இதெல்லாம் நம்ம பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே வந்தது. ஸோ இப்போ நம்ம நிற்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுற ஒரு சமணர் படுகைங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிபி 10ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த சமண துறவிகள் பற்றின சின்ன சின்ன அந்த படுகைகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தீர்த்தங்காரரோட ஒரு கல்வெட்டுகள் ஒன்று இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு புத்தர் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பார்ல, ஸோ அவரோட கல்வெட்டுகள் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா தமிழோட பிராமி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அது பார்த்தோன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் நான் முன்னாடி படித்த போர்டில். ஸோ இந்த பிராமி கல்வெட்டுக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 குன்றுகள் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையோட தொடர்ச்சியாக வரும் அழகர் கோயில் மலை இருக்குது பார்த்திங்கன்னா, அதோட தொடர்ச்சியாக இருக்க ஒரு 7 குன்றுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பெருமாள் மலை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களை பிரிச்சிருப்பாங்க இதில். ஸோ அதில் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு குன்றில் தாங்க நம்ம இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். இந்த மலையை சுற்றி எக்கச்சக்கமான ஏரிகள் இருக்குது, எக்கச்சக்கமான நீர் ஆதாரங்கள் இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா எக்கச்சக்கமான இன்னும் வெளியே தெரியாத கல்வெட்டுக்கள்லாம் ஒழிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா அரிட்டாப்பட்டியோட ஸ்பெஷலே வந்து பார்த்தோன்னா இதுதான். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்டா, சிவனோட குடைவரை கோயிலுக்கு நம்ம போக போகிறோம். இப்போது சமணர்களோட ஆர்கிடெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி தான் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா கீழே கோயில் குடியில் வந்து பார்த்தோன்னா நம்ம ட்ரோனை ரிவீல் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு மலைக்கு போயிருப்போம். ஸோ அந்த மலையும் வந்து பார்த்தோன்னா ஒரு சமணர்கள் வாழ்ந்த இடம் தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா மதுரைக்குள்ளே மட்டுமே ஒரு 5-6 இடத்துல வந்து பார்த்தோன்னா சமணர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடச்சிருக்கு இப்போ வரைக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா இந்த இடமும் ஒன்று. ஸோ இவர்களோட இதுவே வந்து பார்த்தோன்னா எப்படின்னா புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாறையில் வந்து சிற்பங்களை செதுக்கி அதில் ஒட்டாமல் இருக்கிற பாறைகளையே வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிற்பங்களாக செதுக்கியிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்தோன்னா புடைப்பு சிற்பம்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு கை தெரிந்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சமணர்கள். அது மட்டும் இல்லாமல் சமணர்கள் பொதுவாகவே வந்து பார்த்தோன்னா அவங்களோட வரலாற்றை பதிக்கிறதுலையோ கல்வி கற்கிறதுலையோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்திலேயே வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து சிறந்து விளங்குற ஒரு ஆட்களாக இருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தோன்னா இன்னுமே வந்து பார்த்தோன்னா அவங்க வாழ்ந்த எச்சங்கள் வந்து பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியே கிடச்சிருது. ஸோ புடைப்பு சிற்பம்னு சொன்னேன்ல, அந்த இருக்குது பாருங்கள் மேலே, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த பாறையை குடஞ்சி அப்படியே செதுக்குனது. இவங்களோட சிற்பங்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா உயரத்தில் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கும். மழைக்கும் வெயிலுக்குமே வந்து பாதிப்பு எடுப்பார மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு அமைப்பில் இருப்பாங்க. மழை பெஞ்சால் கூட வந்து பார்த்தோன்னா தண்ணி வெளியே வளைஞ்சி வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஒரு கட்டுமானம் வந்து பார்த்தோன்னா அதில் உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதில். ஸோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் இன்னுமே வந்து பார்த்தா அந்த குடைவரை கோயிலுக்கு போகும்போது வந்து பார்த்தோன்னா இன்னுமே அவங்களோட ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் நான். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்தோன்னா அந்த குடைவரை கோயில் தான். அது வந்து பார்த்தோன்னா இந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம அங்கே தான் போக போகிறோம். அந்த இடம் வந்து பார்த்தோன்னா இன்னுமே அழகாக இருக்குங்க. நம்ம தம்பி முன்னாடியே இங்கே வந்திருக்கேன் உங்களுக்கு, அதை சொல்கிறேன். நானும் 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்தேங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த குளம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு குளம் தான். சொன்னால் இந்த இடத்த சுற்றி வந்து பார்த்தோன்னா நிறையா நீர் ஆதாரங்கள் இருக்குது, நிறையா நீர்நிலைகள் இருக்குன்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குளமும் முக்கியமான இடம். இந்த குளத்தை நான் ஏன் முக்கியம்னு சொல்கிறேன்டா, இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர்களால் வெட்டப்பட்ட குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்கான ஆதாரமும் வந்து பார்த்தோன்னா இந்த குளத்துக்குள்ளேயே இருக்கான். இந்த குளத்தில் தண்ணி வற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அதை பார்க்க முடியுமா, அதோட கல்வெட்டுகள் வந்து பார்த்தோன்னா இந்த குளத்துக்கு அடியில் இருக்கான். ஸோ இப்போ தண்ணி வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம போக போகிறது வந்து பார்த்தோன்னா குடவரை சிவன் கோயில்.
ஸோ மற்ற சிவன் கோயிலுக்கும் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பயங்கரமான ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்னன்றது வந்து பார்த்தோன்னா அந்த கோயில்கிட்ட போய்ட்டு சொல்கிறேங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியாது. இன்றைக்கி சன்னு வரவே இல்லை வெளியே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாதை, அந்த குளத்தையும் அந்த பக்கம் இருக்க மலையை இணைக்கிறதுக்கு. இல்லைன்னா அங்கிட்டு சுற்றி மலையை சுற்றி வரணும். அது நாங்கள் அன்றைக்கெலாம் வரும்போது வந்து பார்த்தோன்னா வெயில், செம்ம வெயில். அந்த வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ குளுன்னு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா காலையிலேயே வந்து இப்போ ஒரு 7 மணிக்கு மேலே இருக்கும். ஆனாலும் வந்து பார்த்தோன்னா பயங்கர மிஸ்டியாக இருக்குது. ஸோ ஒரு மணல் திட்டில் நடந்து போய்ட்டுருக்கோம். 2 பக்கமும் தண்ணி இருக்குங்க. ஸோ பயங்கரமாக இருக்கும் இந்த இடம். கேரளா மாதிரியே இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த அடுத்த ட்ரோன் ஷாட்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த இடம். பயங்கரமாக இருக்குங்களா? எனக்கு அந்த முதல் தடவை ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு எப்பவுமே அதுதான் மெயினாக இருக்கும். ஒரு தடவை அந்த இடத்துக்கு போய் நமக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் தான் நான் அடுத்த தடவை அந்த இடத்துக்கே போவேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது. இதில் வந்து பார்த்தோன்னா இயற்கை ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருந்தாலும், அதை தாண்டி இருக்கிற அந்த வரலாறு இருக்கும், இந்த இடத்துக்கு உண்டான கதைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அது இன்னுமே வந்து என்னை ரொம்ப வந்து உற்சாகப்படுத்துச்சு. அதில் ஒரு கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வேள்பாரியில் வர ஒரு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த சுற்றி மையப்படுத்தி தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இங்கே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர்க்காரங்க சொல்லும் போது எனக்கு அந்த கதையில் வந்து கிளிக் ஆச்சு. சூப்பராக நடங்க, அப்படியே நேராக ஏறணும்டா, பாறை மேலே ஏறலாம். இன்றைக்கி வெயில் ஒரு பொட்டு இல்லை. நான் இன்றைக்கியாவது சன்ரைஸ் வரும் இந்த இடத்துலான்னு பார்த்தா இன்றைக்கி சன்ரைஸுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இந்த ட்ரோன் வந்ததுலேருந்து இன்னும் நாங்கள் ப்ராப்பராக ஒரு சன்ரைஸ் கூட நான் எடுக்கலை. ஸோ இன்றைக்கி வரும்னு பார்த்தோம். இன்றைக்கி நமக்கு அந்த சன்ரைஸ்க்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அப்படியே மேலே ஏறுறாங்க. பயங்கரமாக இருக்கும் இந்த இடம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா அவங்க பல்லாயிரம் ஏக்கரை வந்து நிலத்தை எடுக்கிறதா பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. எப்படி இந்த மக்கள் வந்து பாருங்கள், இவ்வளோ செழிப்பாக இவ்வளோ அமைதியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க இந்த மக்கள் எப்படி இந்த இடத்த விட்டு கொடுப்பாங்க? எந்த நம்பிக்கையில் அவங்க யாரோட அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம நேராக வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க ஒரு விளக்கு தூண் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா 2வது இடம் நம்ம வர சமணர் மலை. இனி அடுத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 இடங்கள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே நான் வருவோம்னு நினைக்கிறேன். சிவன் அது, ஆமாம், அதில் இடம் தான் வரப்பவா. ஸோ பயங்கரமான இடங்க அது. பார்க்கும்போது உங்களுக்கே ஃபீல் ஆகும் இந்த இடம். அதே தான், இந்த இடத்துல சுற்றி முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாள் பார்த்தாது, ஸ்டே பண்ணி சுற்றணும். ஆமாம், ஏன்னா இதுலேயே ஒரு 4-5 மலைகள் இருக்குது. எல்லா மலைகள்லேயும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு இடங்கள் இருக்குது. இப்போ நம்ம இதில் அந்த மலையில் வந்து பார்த்தோன்னா சமணர் படுகையை பார்த்துருப்போம், தீர்த்தங்காரர் சிலையை பார்த்துருப்போம். இங்கே வந்து பார்த்தோன்னா சிவனோட குறைவரை கோயில் பார்த்துருக்கோம். இதற்கடுத்து வந்து பார்த்தோன்னா இன்னும் இந்த பக்கம் இப்படியே போனோம்னா ஒவ்வொரு மலையிலையும் வந்து பார்த்தோன்னா நிறையா எச்சங்கள் இருக்கும். எச்சங்கள் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சுவடுகள், அந்த காலத்தில் தமிழர்கள் வாழ்ந்துட்டு போன சுவடுகள், நம்மளை பற்றின வரலாறுகள், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும். இங்கே பாருங்க, ட்ரோனே தேவையில்ல உங்களுக்கு, சும்மா நம்ம மேலே ஏறி வந்தாலே எடுத்துக்கலாம். நம்மளே ட்ரோன் வியூ மாதிரி தான் இருக்கும். இந்த வியூ அன்றைக்கி நான் கீழேருந்து ட்ரோனில் எடுத்தேன். ஆனால் நம்ம மேலேருந்து வந்து பார்க்கும்போது அது நீ வேறு மாதிரி இருக்கு. பாதை இதுதான், நம்ம இல்லை கரெக்டாக தான் ஏறுறோமா? அதுதான், இல்லை இதுதான் பாதையா? கரெக்டாக தான் ஏறுறமாடா? ரிஸ்காக இருப்போது இறக்கும்போது. பயங்கரமாக இருக்குங்க. ட்ரக்கிங் பீரியடில் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க.
எட்ஜில் இருக்கடா, அள்ளு விட்டுருச்சு. ஏறி எட்டி பார்த்தோடே வராது, இந்த பக்கமே வராது நீ. ஸோ நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதுரையோட உச்சியில் இருக்குங்க, அரிட்டாப்பட்டி. எஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள் அந்த பக்கம் தெரியும். ஸோ நம்ம இந்த இடத்த தான் சொல்லியிருந்தேன் நான். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு விளக்கு தூண் இருக்கும். நம்ம கீழே கோயில்குடியில் ஒரு சமணர் படுகையை பார்த்துருக்கோம், அங்கே ஒரு விளக்கு தூண் இருக்கும். ஸோ மேலே பௌர்ணமி அமாவாசைக்கு வந்து பார்த்தோன்னா விளக்கில் தீபம் போடுறாங்க. ஸோ இங்கே ரெகுலராகவே போட்டுட்ருக்காங்க. எண்ணெயெல்லாம் நீ இப்போ அடிஞ்ச அந்த தடம் அப்படியே இருக்குது. சூப்பரான ஆம்பியன்ட்டுங்க. ஸோ இதுக்கடுத்து நம்ம கீழே போய் சிவன் கோயிலை பார்க்க போகிறோம். நம்ம பயங்கரமாக இருக்கு பாருங்க. இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா அப்படியே தொடர்ந்து இது வந்து பார்த்தோன்னா 2வது குன்று, இந்த 2வது குன்று இருக்குது. இது மொதல் மலை, அந்த 3வது மலை இருப்பாங்கிட்டு, அது பின்னாடி வந்து பார்த்தோன்னா பெருமாள் மலை அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒரு 7-8 குன்றுகள் இருக்குங்க. ஸோ இந்த 8 குன்றுகளையும் வந்து பார்த்தோன்னா எக்கச்சக்கமான தொல்லியல் சான்றுகள் இருக்குது, நிறையா கோயில்கள் இருக்குது, நிறையா வரலாற்று சுவடுகள்லாம் இருக்குது. பயங்கரமான ஒரு இடம். அதே மட்டும் இல்லாமல் இந்த இடத்த சுற்றி வந்து பார்த்தோன்னா எக்கச்சக்கமான நீர்நிலைகளை உங்களால் பார்க்க முடியும். பார்த்தோன்னா அங்கங்கே ஃபுல்லாக நீர் தேக்கங்களாக இருக்கும். ஸோ சூப்பரான இடங்க, சூப்பரான இடம், செம்ம வைப்பு. ஸோ நம்ம கீழே போயிட்டு அப்படியே நம்ம நேராக போயிட்டு சிவனை பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இந்த மலையோட பேர் வந்து பார்த்தோன்னா கலிஞ்சம் மலை. ஏன் இந்த மலைக்கு வந்து பார்த்தோன்னா கலிஞ்சம் மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு காரணம் வந்து பார்த்தோன்னா வேல்பாரியில் வந்து வெங்கடேசன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தம்பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மன்னர்களோட மதில் சுவர்கள் இருப்பாங்க, கோட்டை மதில் சுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு வெளியே எல்லைப்புறமாக இருக்க மதில் சுவர்களில் அங்கே ஒருத்தவங்க இருப்பாங்க. எதிரிகளோ இல்லை விலங்குகளோ வேற்று இனத்தவங்களோ வந்து பார்த்தோன்னா யாராவது படையெடுக்க வந்தாங்கன்னா அவங்க வந்து தம்பட்டை அடித்து ஊர் மக்களை விழிப்புணர்வு வச்சுக்கி இல்லை போருக்கு தயார்படுத்துவாங்க. ஸோ அங்கேருந்து தம்பட்டை அடிச்சுட்டேவோம். ஸோ அப்படி ஒரு ஆளில் வந்து பார்த்தோன்னா இந்த ஊரை வந்து பார்த்தோன்னா ஒரு போர்லேருந்து காப்பாற்றிருப்பார். ஸோ அவரோட நினைவாக தான் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா கலிஞ்ச மலைன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கடுத்து இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமணர்கள் இருக்காங்களே, சமணர்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்தோன்னா அவங்களோட சமயத்தையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது சமணர்கள் வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக இந்த பாறைகளில் வந்து பாறையோட மலை உச்சிகளில் உட்காந்து சாப்பிடாமல் கொள்ளாமல் அப்படியே விரதம் இருந்து கடைசி வரையும் உட்காந்த இடத்துல அப்படியே உயிர் எடுப்பாங்களாம். உயிர் விட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க உயிர் கழிஞ்சு போகும்ல, அந்த உடலை வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்க கழுகுகள் வந்து கொத்தி தின்னுமா. ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு இருக்க ஒரு பழக்க வழக்கமாக இருந்திருக்கு. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தோன்னா இந்த இடத்த வந்து பார்த்தோன்னா கலிஞ்ச மலை அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. 250 பறவை இனங்கள் வந்து பார்த்தோன்னா இதில் இருக்குண்டு. அதில் முக்கியமான ஒரு பறவை இனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வல்லூர் அப்படின்ற ஒரு கழுகு. அந்த கழுகு வந்து பார்த்தோன்னா இந்தியாவிலே 2-3 இடத்துல மட்டும் தான் இருக்கான். பெருமாள் மலைன்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது இந்த மலையோட தொடர்ச்சியாக. ஸோ அந்த மலையிலலாம் வந்து பார்த்தோன்னா அந்த வல்லூர் இருக்கும். அந்த கழுகுகள் வந்து பார்த்தோன்னா வெளியே வர்றது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ரேருங்க. ஸோ அந்த ஒரு கழுகு இனமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மலையில் இருக்கான். ஸோ நீங்கள் வரலாறையும் இப்போ அந்த கழுகையும் வச்சு கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஏன்னா அப்போது அந்த காலத்தில் வந்து உயிர் நீத்துட்டாங்கன்னா அந்த கழுகுகள்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த பிணங்களை கொத்தி சாப்பிடும். ஸோ அதனாலேயே வந்து பார்த்தோன்னா இந்த பகுதியில் அந்த கழுகுகள் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரலாறோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும்.